நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே, அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் வர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம், உள்ளந்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும், வீதியே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, தர்மத்தின் பாதையில் உங்களை அடிக்கடி சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் நாம் பிறக்கும்போது தனியாகத்தான் பிறக்கிறோம். ஒரு நாள் காற்றுமயமான இந்த உலகத்தை விட்டு இனம் தெரியாத ஒரு உலகத்திற்கு நாம் பயணப்படும் போதும் தனியாகத்தான் செல்கிறோம். கூட யாரும் வரப்போவதில்லை, எதையும் கொண்டு செல்லப் போவதும் இல்லை. ஆனால் இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையே இருக்கின்ற இந்த புவி உலக வாழ்க்கையிலே நாம் ஒரு கணம் கூட தனியாக இல்லை. ஒரு கணம் கூட எதையும் நாம் தனியாக சாதித்து கொண்டு விட்டதாக நினைத்துக் கொள்வதற்கு வழி இல்லை. நாம் பல உயிர்களை பல சக்திகளை சார்ந்துதான் இந்த பாரிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கணமும் நாம் அனைவருக்கும் கடன்பட்டு இருக்கிறோம். இதை வெகு காலத்திற்கு முன்பே பாரத நாட்டில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ரிஷிகள் மிக அழகாக இதை கண்ணுற்று நமக்கென்று ஒரு வழிமுறையே வகுத்து வைத்திருக்கிறார்கள். அன்றாடம் நன்றி கடன் செலுத்துவது எப்படி என்பதுதான் பஞ்ச யஜ்யம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தனியாக பிறந்தாலும் நாம் தனியாக பறந்தாலும் தனி இல்லை, தனியாக நாம் இல்லை, மறக்க வேண்டாம். தனியாக பிறந்தாலும் நாம் தனியாக பறந்தாலும் இங்கே தனியாக நாம் இல்லை, மறக்க வேண்டாம். தனிமையில் இருந்தாலும் தனியாக நின்றாலும் நாம் தானாக வாழவில்லை, மறக்க வேண்டாம். சேர்ந்துதான் இருக்கின்றோம், சார்ந்துதான் வாழ்கின்றோம். சேர்ந்துதான் இருக்கின்றோம், சார்ந்துதான் வாழ்கின்றோம். தேர் என்றும் தனியாக நகர்வதில்லை. ஓர்ந்துணர்வோம் இந்த ஒற்றுமை உண்மையை. இதை உணர்ந்தவர் நன்றியை மறப்பதில்லை. இந்த கவிதையோடு நாம் விளக்கத்திற்கு செல்வோம். பஞ்ச யஜ்யம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விதித்திருக்கின்ற ஒரு அழகான வழிமுறை. தினம் நாம் நன்றி கடன் செலுத்துவதற்கான ஒரு நெறிமுறை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் நாம் எத்தனை பேர்களை சார்ந்திருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு 5 அம்சங்களை மட்டுமே எடுத்துக்கொள்வோம். அதை சொல்லவே கூட இங்கு நேரம் போதாது. நாம் பஞ்சபூதங்களை சார்ந்து இல்லையா?
மழையும் காற்றும் பராசக்தி செய்கை காண் வாழ்க தாய் என்று பாடும் என் வாணியம்பன பாரதி. அந்த நீரும் காற்றும் இல்லை என்றால் நாம் எங்கே? கதிரவன் இல்லை என்றால் நாம் எங்கே? நெருப்பில்லை என்றால் இங்கே வாழ்க்கை உண்டா? இந்த ஆகாயம் இல்லை என்றால், இந்த வெளி இல்லை என்றால் இங்கே இடம் என்று ஒன்று அதிலே மிதக்க முடியுமா? புவிதானே நமக்கு இடம், அதற்கு இடம் தருவதுதானே ஆகாயம். இப்படி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தான், விதம் விதமான சேர்க்கை தான், சேர்க்கை கலவை தான் இந்த பிரபஞ்சமே, இந்த படைப்பே. இந்த படைப்பிலே மிக முக்கியமான அங்கமான நம்முடைய மனித பிறவி, இந்த உடலும் பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கை தான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு அதை சார்ந்து வாழ்கிறோம். எதை நாம் தானாக செய்து விட்டோம்? இந்த உடலை நாம் உருவாக்கி கொண்டோமா? இதில் மனதை நாம் வைத்து கொண்டோமா? புலன்களை நாம் பொருத்தி கொண்டோமா? இதில் ஜீரண சக்தி, அதை பிரிப்பது, இதை சேர்ப்பது, இதையெல்லாம் நாமா செய்கிறோம்? ஏதோ ஒன்று நடத்துகிறது அல்லவா? இத்தனை சக்திகளையும் நாம் சார்ந்துதான் இருக்கிறோம். எனவே பஞ்சபூதங்களை நாம் சார்ந்து வாழ்கிறோம். பிற உயிரினங்களை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம். சொன்னால் பலருக்கு புரிவதில்லை. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு ஒரு மண்புழு கூட தேவைப்படுகிறது. மண்புழு தன்னுடைய பங்களிப்பை செலுத்தவில்லை என்றால் நாம் சரியாக இங்கே வாழ்வதற்கில்லை. குடியானவரை கேளுங்கள், விவசாயியை கேளுங்கள், மண்புழுவின் மகத்துவம் பற்றி அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். இங்கே வாழுகின்ற ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு அவசியம் இருக்கிறது, பயன் இருக்கிறது. இந்த மனிதன்தான் எல்லா பயன்பாடுகளையும் அனுபவிக்கின்றான். ஆனால் அதை அவன் பெரும்பாலும் உணராதிருக்கின்றான். அதை திருப்பி செலுத்தும் விதமாக தினமும் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டதுதான் இந்த பஞ்ச யஜ்ஞம். இன்னொரு அம்சம் பாருங்கள். பஞ்சபூதங்களை பார்த்தோம், பிற உயிரினங்களை பார்த்தோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பறவைகளே இல்லை என்றால் இங்கே எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஒரு காக்கை இல்லை என்றால், காக்கை என்கின்ற ஒரு இனம் இல்லை என்றால் நீங்கள் துப்புரவு தொழிலாளிகளையே இழந்து விட்டீர்கள் என்று பொருள். அவைதான் அத்தனையும் சுத்தம் செய்து நமக்கு உதவுகின்றன. எல்லாவற்றும் எறும்பு இல்லை என்றால் யார் எடுத்துச் சொல்லுவார்கள் இந்த குப்பைகளை? எல்லாவற்றாலும் நாம் தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறோம், பயனடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, முன்னோர்கள் இல்லை என்றால், முன்னோர்கள் என்று இல்லை என்றால் எப்படி நாம் வந்திருக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கை என்பதே ஒரு தொடர்ச்சி தானே. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு நீட்சி, ஒரு தொடர்ச்சி தானே நாம் வாழுகின்ற இந்த புவி வாழ்க்கை. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே இயற்கையினுடைய சக்திகள் இல்லை என்றால், காற்று, மழை, கதிரவன், நிலவு, கடல், மலை, பயிர், காடு எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இயற்கையினுடைய இந்த வனப்பு பொருந்திய இந்த சக்திகள் இல்லை என்றால், ஏன் சுவாசம், இதெல்லாம் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியுமா? நாம் எத்தனை பேர்களை சார்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை சக்திகளை சார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மிக விரைவில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை விரித்து பார்த்தால்தான் இதனுடைய அருமை நமக்கு இன்னும் புரியும். சக மனிதர்கள் இல்லாமல் நாம் வாழ முடியுமா? அம்மா அப்பா இல்லாமல் வாழ்க்கை உண்டா? அக்கா தங்கை தம்பி இல்லாமல், குடும்பம் உறவினர்கள் இல்லாமல் என்ன வாழ்க்கை? நண்பர்கள் இல்லாமல் ஏது வாழ்க்கை? எல்லார் மீதும் நாம் ஆதாரப்பட்டிருக்கிறோம். அதை விட்டுடுங்க. குடும்பம் வேண்டாம், உறவுகள் வேண்டாம். எத்தனை பேர் நமக்கு அங்கே எல்லையிலே காவல் காத்து கொண்டிருக்கின்ற இராணுவ வீரன் வரையிலே, இராணுவ வீரன் தொடங்கி இங்கே வயலிலே அப்படியே அந்த கழனியிலே கால் கடுக்க அப்படியே நடந்து உழன்று கலப்பை செலுத்தி கொண்டிருக்கிறானே, கதிரவன் மேலே பட்டு வியர்வை சிந்தி நமக்கு சோற்றை அளித்துக் கொண்டிருக்கிறானே அந்த விவசாயி வரை, கொல்லன், கருமான், தச்சன் எல்லோரையும் சேர்த்துக்கொள், எல்லா தொழிலாளர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமா? நமக்கு காலையில் பேப்பர் போடும் பையன், பால்காரம்மா, பூக்காரம்மா, வீட்டிலே பணிவிடை செய்கின்ற அந்த வேலைக்காரம்மா, இவர்களெல்லாம் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியுமா? காசு கொடுக்கின்ற காரணத்தாலே நீங்கள் நடத்தி விட முடியுமா? இவர்களெல்லாம் கடையை அடைத்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். காய்கறி கடை, பூக்கடை, மளிகை கடை, இவங்களாம் கடையை அடைத்து விட்டார்கள். கையில் எவ்வளோ காசு இருக்குது, எங்கு போய் பொருள் வாங்குவீர்கள்? எங்கு கிடைக்கும் உங்களுக்கு பொருள்? எல்லோர் மீதும் ஆதாரப்பட்டுத்தான் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் தனியாக எதையும் இங்கே சாதிக்கவில்லை. நாம் மற்றவர்களால் தான் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கதையை படித்தான். அந்த காய்கறி கடைக்காரருக்கும் நாம் தேவை, நமக்கு அவர் தேவை இல்லையா? அப்படித்தான் எல்லோருக்கும் பஞ்சபூதங்கள் தேவை. இதை நம்ம தெளிவாக
புரிந்து கொள்ள வேண்டும். எது தர்மமோ எது நியாயமோ இப்போ எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன, நடந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணத்திற்கு இந்த உடம்பிலே கணந்தோறும் எத்தனையோ செல்கள் செத்து போகின்றன, மரித்து போகின்றன. உடனேயே அவை புதுப்பிக்கப்படுகின்றன, புது செல்கள் வருகின்றன. வாழ்க்கையினுடைய ஒரு அற்புதமான அடிப்படை நாதமே புதுமைப்படுத்திக் கொள்வது, புதிதுபடுத்திக் கொள்வது, மேம்படுத்திக் கொள்வது. இப்படித்தான் இருக்கிறது பாசிட்டிவ். இந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் ஆதாரப்பட்டிருக்கிறோம். ஒரு மரத்தை செடியை பார்த்தீர்களானால் அந்த எந்த செடியிலிருந்து மலர் உதிர்கிறதோ அந்த செடிக்கு அந்த மலர் உரமாகி இன்னொரு மலர் பூப்பதற்கு காரணமாகிறது. இப்படி ஒரு சுழற்சி இருக்கிறது, இப்படி ஒரு தொடர்ச்சியான சுழற்சி இருக்கிறது. இதில் நம் பங்களிப்பு என்ன என்று பார்த்து நாம் எப்படி மற்றவர்களுக்கு நன்றி செலுத்துவது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதற்கு 5 வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். இதை மகாபாரதத்தில் காண்கிறோம், நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் காண்கிறோம், திருக்குறளிலும் காண்கிறோம். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று அங்கு 5புலத்து 6 ஓம்பல் தலை என்று வள்ளுவர் நமக்கு குறிப்பிடுகிறார். நமக்கு இங்கே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது என்னவென்றால், தினம் ஒவ்வொருவரும் பிரம்ம யஜ்ஞம் செய்ய வேண்டும். முதலில் வருவது பிரம்ம யஜ்ஞம். சில இடங்களில் அதை ரிஷி யஜ்ஞம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு எப்படி இருந்தது பிரம்ம யஜ்ஞம் என்றால், அவர்கள் வேதம் பயில்வார்கள், பயிற்றுவிப்பார்கள். வேறு தொழிலே அவர்கள் செய்ததில்லை. வேதம் பயில்வதும் அதை பயிற்றுவிப்பதும், தியானம் செய்வது, தவத்தில் ஆழ்வது, அதில் விளைந்த செய்திகளை தொகுத்து வைப்பது, அதை பகிர்ந்து கொள்வது, இதுதான் இந்த வேலைதான் செய்தார்கள். இன்றைக்கு அப்படி செய்வதற்கு நமக்கு இல்லை. சில வேத பாடசாலைகளில் அந்த மரபு ஏதோ பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சரி, எனக்கு வேதம் தெரியாது, எனக்கு வடமொழி தெரியாது, நான் என்ன செய்ய என்றால் இல்லை, அழகாக இது சாக்கு போக்காக நம்ம சொல்ல வேண்டாம். தினந்தோறும் நாம் புதிதாக எதையாவது கற்க வேண்டும். தினந்தோறும் நாம் கற்றதை 4 பேரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான். இது காசு பண சமாச்சாரம் இல்லை. தினந்தோறும் நாம் எதையாவது ஒன்றை கற்க வேண்டும். அந்த கற்ற ஒன்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கற்பித்தல் என்று வரும்பொழுது நம்ம ஏதோ ஆசிரியர் மாதிரி, மற்றவர்கள் மாணவர்கள் அப்படி வேண்டாம். ஒரு நல்ல விஷயம் படித்தா 4 பேர் கூட சுவாரஸ்யமாக பேசிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி பேசிக்கொண்டால் போதும். ரொம்ப எத்தனையோ ஒரு நல்ல தன்மைகளை இது பரப்பும். இது பிரம்ம யஜ்ஞம் அல்லது ரிஷி யஜ்ஞம் என்று சொல்லலாம். இன்னொன்று தேவ யஜ்ஞம். இது வேள்வி. எப்பொழுது முடிகிறதோ அப்போது வேள்வி தீ வளர்க்கலாம், வீட்டில் நல்ல ஹோமங்கள் செய்யலாம். கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம எத்தனையோ சாந்தி ஹோமம், கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து ஹோமம்லாம் பண்ணுறோம். அது மாதிரி அவ்வப்பொழுது இந்த ஹோமங்களை செய்யலாம். இந்த ஆவணிய வீட்டம் இருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சாரிகள் அவர்கள் இந்த காயத்ரி ஹோமம் செய்யலாம். இப்படி அந்த வீட்டில் இந்த ஹோமம் வளர்த்தல் நன்று. மற்றபடி நித்திய கடன்கள் செய்யலாம். நமக்கென்று அந்தந்த குலத்திற்கென்று, இனத்திற்கென்று நித்திய கடன்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோருக்கும் உண்டு. நீங்கள் பெரியவர்களை விசாரித்தால் தெரிந்து கொள்ளலாம். அதை நாம் செய்தே ஆக வேண்டும். வீட்டில் பூஜை, அதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த வீட்டிலும் அதற்கு ஜாதி, மதம், குலம், இனம் எதுவுமே கிடையாது. வீட்டில் பூஜை அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவையெல்லாம் தேவ யஜ்ஞத்தில் வரும். பித்ரு யஜ்ஞம் என்றால் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை, தர்ப்பணம் இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய சந்தியாவந்தனத்திலேயே நித்தியம் தர்ப்பணம் இருக்கிறது. அது அல்லாமல் ஆண்டுதோறும் சிரார்த்தம் வருகிறது, அமாவாசை தர்ப்பணம் வருகிறது. இதையெல்லாம் செய்ய வேண்டும். அவர்களுடன் நன்றியோடு இருக்க வேண்டும். அன்றாடம் பித்திருக்களுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது என்றால், நம்ம ஒரு நல்ல எண்ணம் நமக்கு வரும் பொழுதும் அவ்வப்போது அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும். தினம் அவர்களை காலையில் எழுந்ததும் ஒரு முறை நினைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் போட்டு காட்டிய பாதை, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அதனுடைய தொடர்ச்சி தான் நாங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் வேண்டும் என்கின்ற ஞாபகம் நமக்கு இருக்க வேண்டும். இன்னொன்று, யார் பித்திருக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பம் எது என்று பார்த்தீர்களானால் பசி, தாகம் என்றுதான் இந்த அபரக்கிரியை சாஸ்திரங்கள் முழுக்க நமக்கு சொல்லுகின்றன. தினந்தோறும் சாப்பிடுகிறோம் தானே, சாப்பிட்டு விட்டு கை கழுவும் பொழுது ஒரு வார்த்தை நம்ம மனதில் நினைத்து கொள்ளலாம். மந்திரம் கூட தேவையில்லை. நான் இப்பொழுது அடைந்த இந்த திருப்தி, இந்த நிறைவு, பசி, தாகம் என்கின்ற நரகங்களில் தவிப்பவர்களுக்கு போய் சேரட்டும் என்று வேண்டிக் கொண்டால் போதும். அது எத்தனையோ சாந்தி அளிக்கும், நமக்கும் அது சித்த சுத்தி அளிக்கும்.
நிறைவாக மனுஷ யஜ்யம். நம்ம சக மனிதர்களுக்கு எந்த விதமான சேவையும் நாம் செய்யலாம் இல்லையா? பணத்தால் உதவலாம், மனத்தால் உதவலாம், பிரார்த்தனை செய்து உதவலாம், நல்ல வார்த்தைகள் சொல்லலாம், உடல் உழைப்பை தரலாம், நல்ல விஷயங்களை பயிற்றுவிக்கலாம், என்னென்னவோ செய்யலாம். மனிதர்கள் சக மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ உதவலாம். முதலில் இன்முகத்தோடு இருக்க வேண்டும். பிறகு விருந்தோம்பல் செய்ய வேண்டும். தெரியாதவர்களுக்கு நம்ம உபச்சாரத்தோடு அகமும் முகமும் மலர ஆகாரம் அளிக்க வேண்டும். இப்படி பல விதங்களில் நாம் சக மனிதர்களுக்கு உதவலாம். அதில் காஞ்சி மகாமுனிவர் மிகச்சிறப்பாக குறிப்பிடுகின்ற ஒன்று அநாத பிரேத சம்ஸ்காரம் என்று ஒன்று சொல்லுகிறார். அதாவது அனாதையாக இருந்து போனவர்களுக்கு அந்த சடலங்களுக்கு முறையாக மரியாதையாக அடக்கம் செய்வது, அவர்களுக்கு எரிப்பதோ அடக்கம் செய்வதோ அதை செய்து வைப்பது என்ற ஒரு சம்பிரதாயம். அது அஸ்வமேத யாகத்துக்கு நிகர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்று பூத யஜ்ஞம் என்று ஒன்று இருக்கிறது. பூத யஜ்ஞம் என்றால் பறவைகள், பிற உயிரினங்களுக்கு நம்ம பறவைகளுக்கு சோறு வைக்கலாம், நீர் வைக்கலாம். பாவம் அது ரொம்ப தவிக்கும். அந்த கோடைக்காலம் வந்தால் தட்டிலே கிண்ணத்திலே நீர் வைக்கலாம், தட்டிலே சோறு வைக்கலாம். காக்கைக்கு சோறிடுதல் என்பது நமக்கு மரபு. ஷிரடி சாய்பாபா அவர்கள் ஒன்று சொல்லுவார்கள், நீங்கள் உணவை வெளியே எடுத்து வைத்து விடுங்கள், காக்கை தான் உண்ண வேண்டும், குருவிதான் கொத்த வேண்டும் என்று வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வார்கள். நாய் வந்து உண்ணலாம், அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். பசுவுக்கு புல் கொடுக்கலாம், அதில் புண்ணியமும் கிடைக்கிறது. இப்படி எத்தனையோ நாம் செய்து கொண்டு போகலாம். சிகரம் வைத்தாற்போல் அநாத பிரேத சம்ஸ்காரம். இருப்பவர்கள் இருக்கும் வரை நாம் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நாம் இருக்கும்போது இந்த உலகத்தை விட்டு நீங்கியவர்களுக்கு, அதுவும் அவர்கள் அனாதையாக இருந்தார்களானால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கர்மா ஏதாவது முடியுமானால் நம்முடைய உதவியை கட்டாயம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் நாம் தனியாக இல்லை, பல பேருடைய உதவியால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பல சக்திகளுடைய கூட்டமைப்பால் தான், ஒத்துழைப்பால் தான் உயிரே தரித்திருக்கிறோம் என்பதை நன்றியுடன் உணர்ந்து இந்த பஞ்ச யஜ்ஞத்தை நம்மால் இயன்ற வரையில் தினம் செய்து வாழ்ந்தோமானால் நம்முடைய நன்றி கடன் தீரும். நன்றி கடன் தீர்ந்தால்தான் நாதனுடைய பாதம் நமக்கு கிடைக்கும்.